Hi everyone. நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் நான் 2-3 டாபிக் வந்து இந்த வீடியோக்கு முன்னால் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான டாபிக், அதனால தான் ஸ்கிப் பண்ணிட்டேன். கஷ்டமான டாபிக்ஸ்லாம் முதல் கவர் பண்ணணுன்றதுக்காக. ஸோ இப்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இதுக்கப்புறமா வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் காஸ் லா அப்படின்னு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண போகிறோம். அது காஸ் லா வந்து சால்வ் பண்ணுறதுக்காக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான குவான்டிட்டி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறமா வரப்போகிற காஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ், அதை யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். பட் இது வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அதனால தான் நான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணாமல் நான் எடுக்கிறேன். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை phi E, அதுக்கு பேர் phi, இந்த சிம்பிளுக்கு பேர் phi E. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை phi E அப்படின்னு ஒரு சிம்பிள் வச்சு டினோட் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன? இப்போ அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் Q சார்ஜ் இருக்கு, சரியா? பாசிட்டிவ் Q சார்ஜ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் வந்து படிச்சிருப்போம். நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து படிச்சிருப்போம். அதில் என்ன படிச்சிருப்போம்னா, ஒரு ப்ளஸ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்னா அவுட்வேர்ட்ஸாக இருக்கும். ப்ளஸ் சார்ஜுக்கு எப்படி இருக்கும்னா அவுட்வேர்ட்ஸாக இருக்கும். அதே இது ஒரு மைனஸ் சார்ஜுக்கு எப்படி இருக்கும்னா இன்வேர்ட்ஸாக இருக்கும், சரியா? இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் இட்ஸ் ஃபீல்ட் லைனோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ப்ளஸ் சார்ஜ், இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ ப்ளஸ் சார்ஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்ச விஷயம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அவுட்வேர்ட்ஸாக இருக்கும், உள்ளே இருந்து வெளியில் போகும் அவுட்வேர்ட்ஸ். இப்போது இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம பார்த்துருப்போம். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, இந்த சார்ஜுக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியாவை நான் சூஸ் பண்ணுறேன். இங்கே ஒரு ஏரியா அண்டு இந்த இடத்துல ஒரு ஏரியா சூஸ் பண்ணியிருக்கிறேன், சரியா? இப்போ இங்கே கிராஸ் பண்ணி போகுது. சரி, அப்படி நிறையா லைன்ஸ் கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சும்மா வந்து எக்ஸாம்பிளுக்காக வரைஞ்சிருக்கிறேன். இப்போது இந்த இடத்துல ஒரு ஏரியா சூஸ் பண்ணியிருக்கிறேன் அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு ஏரியா சூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது இப்படி நான் போட்டேன் அப்படின்னா ஆர்னா டிஸ்டன்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் அதிகரிக்க எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மியாகிக்கிட்டே போகும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நான் இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சராக இருக்கணும், அதாவது அதிகமாக இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும், அந்த சார்ஜுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஏரியாவில் ஒரு ஸ்மால் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஷேப் வந்து அசியூம் பண்ணிக்கணும். அப்போனா தான் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். இல்லைனா ரொம்ப தூரத்தில் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக லெஸ்ஸாக இருக்கும். அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r, அதாவது டிஸ்டன்ஸ், ரைட்டா? இப்போ இதெல்லாம் அழிச்சிருவோம். ஸோ ப்ளஸ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கு, வெளியில் இருக்கு, வெளியில் போகுது, சரியா? இப்போ இந்த இடத்துல ஒரு பாக்ஸு சூஸ் பண்ணியிருக்கிறேன் பக்கத்தில், அதாவது இந்த சார்ஜுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த சார்ஜுக்கு ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸில் ஒரு பாக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிறேன், சரியா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்மி ஆகும். ஸோ இந்த டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே இருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்பவே அதிகம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு எந்த இடத்துல அதிகமாக இருக்கும், இங்கே தான் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஷேப்பில் தான் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதிகமாக இருக்குது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், அதாவது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான். இது எல்லா கோடுமே எலக்ட்ரிக் லைன்ஸ் தான். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் entering and given area
இது ஒரு given ஏரியா, இது ஒரு given ஏரியா. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்டரிங் அண்ட் given ஏரியா which is kept நார்மல். நார்மல்னா வேற எதுவுமே கிடையாது, 90 டிகிரி. இப்போது இந்த லைனுக்கும், இப்போது இந்த லைன் எடுத்துக்கோங்களேன், இங்கே போகுது இந்த லைன், இந்த லைனுக்கும் இந்த பாக்ஸுக்கும் இங்கே ஒரு ஆங்கிள் எப்படி இருக்கும், 90 டிகிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லைனுக்கும் இங்கே இருக்கிற இந்த லைனுக்கும் ஆங்கிள் எப்படி இருக்கும், இந்த ஆங்கிள் 90 டிகிரி, which is nothing but நார்மல். நார்மல் பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி, எது வேணாலும் சொல்லலாம். சரியா? அப்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் அண்ட் கிவன் ஏரியா which is kept normal to the magnitude of the charge. அவ்வளோதான், அதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நான் எவ்வளோ அப்படி சொல்லி கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்ன பண்ணணும், 1 2 3 4 5 லைன் எனக்கு என்ன ஆகுது, உள்ளே என்டர் ஆகி வெளியில் போகுது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்னது 5. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன, நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக 5 இருக்கும். அப்போ இங்கே எனக்கு 1 2 2 கோடு தான் உள்ளே என்டர் ஆகுது. அப்போ அங்கே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன, ஜஸ்ட் 2. புரிஞ்சுதா? இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் அண்ட் கிவன் ஏரியா, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதை வந்து எந்த லெட்டரை வச்சு டினோட் பண்ணுவோம், 5E. 5E வச்சு தான் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை வந்து டினோட் பண்ணுவோம். சரி, இப்போது இது வந்து ஒரு கிவன் ஏரியா அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த கிவன் ஏரியாவுக்கு ஏதாவது ஒரு ஷேப் இருக்கும் இல்லையா? ஷேப் இல்லாமல் ஒரு ஏரியா கண்டிப்பாக இருக்காது. அப்போ ஏதாவது ஒரு ஷேப் கண்டிப்பாக என்ன இருக்கும். அது என்ன ஷேப் அப்படிங்கிறத பொறுத்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் மாறும், அதுக்கேற்ற மாதிரி மாறும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஒரு சர்ஃபேஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு சர்ஃபேஸ், சரியா? இது ஒரு சர்ஃபேஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து எனக்கு இந்த சைடில் இருந்து இந்த சைடு எனக்கு என்டர் ஆகி வெளியில் போகுது. சரியா? இது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கமா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த லைனும், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸும் இந்த சர்ஃபேஸும், இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிற இந்த லைன், அது ரெண்டுமே எப்படி இருக்கு, நார்மலா இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்கு, இல்ல 90 டிகிரியில இருக்கு. சரியா? அப்போ இந்த இடத்துல வர்ற ஆங்கிள் என்ன, 90, இங்கேயும் 90, இங்க 90, இங்க 90, எல்லாமே 90 டிகிரி. ஸோ இந்த இடத்துல எனக்கு 90 டிகிரியில், அதாவது பெர்பெண்டிகுலராக இருந்தது அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து சம் வேல்யூவில் இருக்கும். அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 5E ஈக்குவல் டு E வெக்டார் இன்டு A. ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் ஏனா ஏரியா. நம்ம என்ன ஏரியா சூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த ஏரியா. ஸோ இப்போ எனக்கு இங்கே எப்படி இருக்கு, 90 டிகிரியில் இருக்கு. ஸோ 90 டிகிரியில் இருந்தது அப்படின்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு சம் வேல்யூவில் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். இப்போ இது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி போயிட்டு இருக்கு. சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி போயிட்டு இருக்கு. இதே ஏரியாவை இப்படி வச்சிருக்கிறேன், இந்த ஏரியாவை இப்படி வச்சிருக்கிற இந்த ஏரியாவை நான் இப்படி கவுத்துறேன், இப்படி இருக்கிறத இப்படி கவுத்துறேன். கவுத்திட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், இப்படி இருக்கும் இந்த ஏரியா. சரியா? அந்த ஏரியா அப்படி இருக்கும். இப்படி இருந்தது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸும் அந்த சர்ஃபேஸும் எப்படி இருக்குது, பேரலலாக இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் இப்படி தான் இருக்கு, அந்த சர்ஃபேஸும் இப்படி தான் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், பேரலலாக இருக்கு. ரெண்டுமே இப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், பேரலலாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வில் பி 0. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வில் பி 0. ஏன் சார் இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னு சொன்னீங்க, இங்கே வந்து 0 அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு நல்ல பலமாக வந்து காற்று அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோ. சரியா? நல்லா வந்து இப்போ காற்று வந்து இந்த, அதாவது
என்னோட ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு காற்று வந்து போயிட்டுருக்கு. சரியா, காற்று வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போது நீ வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு டோரையோ இல்லை ஒரு கதவையோ அந்த காற்று எந்த சைடு அடிக்குதோ அந்த சைடு வந்து ஒரு ஜன்னல் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கு வந்து காற்று உள்ளே வரும். சப்போஸ் அந்த ஜன்னல் திறந்துருந்தது அப்படின்னா என்ன ஆகும், காற்று வந்து இப்படி வர்ற காற்று உங்கள் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகி உள்ளே வரும். அப்படி தானே? ஏன்னா அந்த டைரெக்ஷனில் தான் காற்று போகுது. அப்போ அந்த டைரெக்ஷனில் தான் உங்கள் ஜன்னலும் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்படியே உள்ளே வருது. இப்போது இங்கிட்டிருந்து இங்கிட்டு காற்று அடிக்குது. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், என்னோடய வீட்டு வாசலையோ இல்லை என்ன வீட்டு ஜன்னலையோ இந்த கேமராவை பார்த்து வச்சுருக்கேன். அதாவது உங்களை பார்த்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன். காற்று இப்படி போகுது. இப்படி போய்கிட்டே இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், காற்று உள்ளே என்டர் ஆகுமா? ஆகாது. அப்போது இங்கே இருக்குது, இப்படி போகுது. அதாவது ஜன்னல் இப்படி இருக்குது, இல்லை வாசல் இப்படி இருக்குது, எலக்ட்ரிக் லைன்ஸ் இப்படி போகுது. என்ன ஆங்கிள்? இப்படி இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரி. 90 டிகிரியில் இருக்குது, 90 டிகிரி. ஸோ அப்போது காற்று உள்ளே என்டர் ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளே என்டர் ஆகும். அப்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன இருக்கும்? ஏன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன? நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்டரிங் அண்ட் ஏரியா. அது என்டர் ஆகுது, அப்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குது. இப்போது ஏன் வந்து இப்போ நான் ஜன்னலை வந்து உங்களை பார்த்து வச்சுருக்கிறேன், காற்று அப்படி போகுது. என்னோட வீட்டுக்குள்ளே வந்து சுத்தமாக காற்றே வரல. விச் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளே என்டரே ஆகலை. என்டரே ஆகலைன்னா அப்போ சுத்தமாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸே இல்லை, ஜீரோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் தான் இருக்குது. அப்போ ஜீரோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்னவா ஆகும், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் ஜீரோவாக மாறிடும். இதுதான் கான்செப்ட். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதுதான் இது. இது வந்து சம் வேல்யூவில் இருக்கும், இது ஜீரோவில் இருக்கும். பெர்பெண்டிகுலர் பேரலல். முடிஞ்சதா? இப்போது இது ரெண்டுமே இல்லை சார், மூணாவதாக ஒரு கேஸு. இப்படி மூணாவதாக ஒரு கேஸில் இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போயிட்டுருக்குது. அந்த ஏரியாவை இங்கே சூஸ் பண்ண ஏரியாவை சம் ஆங்கிள் வச்சு இன்க்ளைன் பண்ணி வச்சுருக்கிறேன். ரைட்டா? ஸ்ட்ரைட்டாகவும் இல்லை, பேரலாகவும் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு ஆங்கிளை வச்சு இப்படி இன்க்ளைன் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போது எனக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுக்கும் அந்த லைன் அந்த சர்ஃபேஸுக்கும் சம் ஆங்கிள் இருக்கும். அப்படி தானே? அப்போது ஆங்கிள் இருக்கும். அப்போ ஆங்கிள் இருந்ததுன்னா இப்போ கன்சிடர் பண்ணி பாருங்கள், இந்த மொத்த லைனை இங்கே ஒரு கிராஃப் மாதிரி இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணி பாருங்கள். கிராஃப் மாதிரி இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணி பாருங்கள். இது ஒய் ஆக்சிஸு, இது எக்ஸ் ஆக்சிஸ். இந்த டாட்டட் லைன்ஸில் போட்டிருக்கேன்னா அது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எனக்கு இருக்குது, எனக்கு இப்படி லைன்ஸ் போகுது. அப்போது எனக்கு இப்படி லைன்ஸ் போகுது. இப்போது இந்த லைனுக்கு இந்த போட்டிருக்கேன்னா இந்த லைனுக்கு நார்மல் அப்படின்னு எடுத்தோம்னா எப்படி வரும்? இந்த லைனுக்கு நார்மல்னா என்ன? 90 டிகிரி. அப்போது இந்த லைனுக்கு எந்த பாயிண்டில் நார்மல் எடுத்தாலும் அதுவும் எனக்கு சம் 90 டிகிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் இல்லாமல் இப்படி இருக்கும், அதுதான் நார்மல் 90 டிகிரி. ஸோ இப்போது இது வந்து ஒய் ஆக்சிஸாக நான் எடுத்துருக்கிறேன், டாட்டட் லைன்ஸை எக்ஸ் ஆக்சிஸாக நான் எடுத்துருக்கிறேன். அப்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லைன்ஸ் வந்து இப்படி போக வேண்டிய லைன்ஸ் என்ன இருக்குது? இப்படி இருக்குது. லைன்ஸ் வந்து எனக்கு எப்படி எக்ஸ் ஆக்சிஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சைடு இருக்குது. இப்போது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம 0 இருக்கும், 180 இருக்கும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸோட பாசிட்டிவ் சைடு 0 இருக்கும் அண்ட் நெகட்டிவ் சைடு 180 இருக்கும். அந்த 0 அண்ட் 180க்கு நம்ம என்ன வேல்யூ வச்சு மேத்தமெட்டிக்கலில் படிச்சிருப்போம்ல, என்ன வேல்யூ வச்சு சால்வ் பண்ணுவோம்? சைனா காசா? காசு தான். ஏன்னா காஸ் 0 அண்ட் காஸ் 180 தான் சம் வேல்யூஸ் இருக்கும் இல்லையா? சைன் ஆட்டோமேட்டிக்காக 0வாக மாறிடும். ஸோ இப்படி இன்க்ளைண்டாக இருக்கிறப்ப எனக்கு 5E நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும்னா 5E ஈக்குவல் டு EA cos θ. புரிஞ்சதா? ஸோ 3 கேட்டகரியாக நம்ம என்ன பார்த்தோம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு அப்படி பார்த்தோம். முதல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு கிளான்ஸ் மாதிரி சம்மரைஸ் பண்ணிடுறேன். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா 5E அப்படின்னு ஒரு லெட்டரை வச்சு டினோட் பண்ணுவோம். அண்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் அண்ட் கிவன் யூனிட் ஏரியா. ஒரு ஏரியாவில் எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராஸ் ஆகுதோ அதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை வந்து 3 கேட்டகரியாக பார்த்தோம். சப்போஸ் அந்த சர்ஃபேஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இருந்தது அப்படின்னா, இன்னொன்று பேரலாக இருந்தது, இன்னொன்று சம் ஆங்கிளில் இன்க்ளைனாக இருந்தது அப்படின்னா. ஸோ பெர்பெண்டிகுலராக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு வேல்யூ இருக்கும்.
ஸோ பேரலாக இருந்ததுன்னா 0 இருக்கும். ஏன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் சொன்னேன். இன்க்ளைண்டாக இருந்தது அப்படின்னா phi ஈக்குவல் டு EA cos தீட்டா. ஸோ புரிஞ்சுச்சா? இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இப்போது இது வந்து ஜஸ்ட் வந்து பெர்பெண்டிகுலர் பேரலல் சம் ஆங்கிள். இப்போ இதுவே அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த சர்ஃபேஸை பொறுத்து மாறும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த சர்ஃபேஸ் பொறுத்து என்னவா செய்யும்? மாறும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போது அந்த சர்ஃபேஸ்லாம் நம்ம புக்கில் வந்து ஒரு 2-3 சர்ஃபேஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போது அந்த சர்ஃபேஸில் எப்படிலாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மாறும் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ரைட்டா? சரியா? இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து நம்ம 3 ஆங்கிள் இருந்துச்சுன்னா எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து ஷேப்பை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது என்னென்ன ஷேப்பை பொறுத்து மாறும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு நான் யூனிஃபார்மா ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல ஒரு ஷேப், நான் யூனிஃபார்மா ஒரு ஷேப். சரியா? இது வந்து என்ன ஷேப் அப்படின்னே தெரியல, சும்மா ஒரு குட்டம்போக்குல ஒரு ஷேப். இந்த ஷேப்புக்கு வந்து இப்போ ஒரு ஸ்பியரா இருந்தது, இல்ல சர்க்கிளா இருந்தது, ரெக்டாங்கிளா இருந்தது அப்படின்னா அதுக்கு சம் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கும், இல்ல வால்யூம் இருக்கும், அந்த மாதிரி சம் பர்டிகுலர் வேல்யூஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு நான் யூனிஃபார்மான ஷேப். இது என்ன ஷேப்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம முதல்ல வால்யூமோ இல்ல சர்க்கம்ஃபரன்ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இது எதுவுமே இல்லை. அப்போ நான் எப்படி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறது? ஈஸியானது தான். இப்போ இந்த மொத்த இருக்கிறத, அதாவது phi E அப்படின்னு ஃபார்முலா இருக்கா, phi E ஈக்குவல் டு என்ன பார்த்தோம், EA cos தீட்டா. அப்படி சப்போஸ் ஆங்கிள்ல இன்க்ளைன் ஆகி இல்லை அப்படின்னா நம்ம அந்த cos தீட்டாவையும் எடுத்துடலாம். சரியா? அப்போ cos தீட்டா எடுத்துடலாம். ஆனா ஆங்கிள் இன்க்ளைன் ஆகி இல்லை அப்படின்னா பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா நம்ம cos தீட்டா போட தேவையில்லை, பேரலலா இருந்ததுன்னா cos தீட்டா இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. ஏதோ ஒரு ஆங்கிள் இப்படி இன்க்ளைன் ஆகிருந்தா நம்ம cos தீட்டா இன்க்ளூட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இந்த மொத்த இருக்கிற இந்த நான் யூனிஃபார்மான ஒரு ஷேப், ஒரு பாடியை நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஷேப்லயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஷேப்லயோ பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன எலமெண்ட்ஸா. சரியா? இந்த மாதிரி சின்ன சின்ன எலமெண்ட்ஸா நம்ம பிரிச்சுக்கணும். அது வந்து ரெக்டாங்குலா தான் இருக்கணும் அப்படி சொல்லி அவசியம் கிடையாது. இட் மே பி a சர்க்கிள், எல்லாம் வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னா அதுக்கு சம் நோன் வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸை A1 வச்சுக்கிறோம், இதை A2, இது A3, இது A4. இதுல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார் 1, இன்னொன்னு E வெக்டார் 2, அடுத்தது E வெக்டார் 3, E வெக்டார் 4. சரியா? அப்போ நாம என்ன கண்டுபிடிக்கணும்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் phi E. இப்போ 4 இருக்கு. டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? நான் 4யுமே வந்து அடிஷன் பண்ணணும், அதாவது ஆட் பண்ணணும், சம் அப் பண்ணணும். சோ இப்போ எனக்கு E1 A1 இருக்கு. சோ இந்த ஃபார்முலா படி E1 வெக்டார் A1. நம்ம புக்ல வந்து இந்த ஏரியாவை நான் வெறுமனையா ஏன்னு சூஸ் பண்ணிருக்கேன். பட் நம்ம புக்ல வந்து del A1 அப்படி சூஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவையும் என்ன பண்ணிருப்பாங்க? del A1, del A3, இந்த மாதிரி del போட்டுருப்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் இங்கே அப்படி போட்டுக்கலாமா, கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். del A1. ஸோ அடுத்தது பிளஸ் E2 வெக்டார் இன்டு del A2 plus E3 vector del A3 plus E4 vector del A4. 4 ஷேப் தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன், அதனால 4ஓட நிப்பாட்டிட்டேன். நீங்க வந்து நிறைய ஷேப் எடுத்துருந்தீங்க அப்படின்னா, இல்ல நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம்ல நிறைய ஷேப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நிறைய ஷேப்புக்கு நம்ம இதே ஃபார்மேட்ல சம் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இது வந்து ஒரு நான் யூனிஃபார்மா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டோ இல்ல ஒரு ஷேப், ஒரு பாடி. இது நான் யூனிஃபார்மா இருந்தது அப்படின்னா இது. இப்போ ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸா இருந்தது அப்படின்னா எந்த பக்கமுமே ஒரு ஓட்டையோ இல்ல
ஒரு கேப் எதுவுமே இல்லாம ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். புக்ல இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிற டயக்ராம். இது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். சரியா? க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இந்த மாதிரி க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல phi e எப்படி கண்டுபிடிக்கிறது? which means electric flux எப்படி கால்குலேட் பண்றது? ஈஸி தான். phi e equal to இதே ஃபார்முலா தான். e a என்ன நம்ம வந்து ஆல்டர் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு இன்டர்வல். அவ்வளவுதான். இப்படி போட்டேன்னா அதுக்கு மீனிங் வந்து இப்போ சப்போஸ் இந்த மாதிரி ஒரு இன்டெகிரல் போட்டு பக்கத்துல நான் வந்து இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் ஏதாவது குவாண்டிட்டி போட்டுருக்கேன் அப்படின்னா நம்ம இங்க இருக்கிற குவாண்டிட்டியை எதுக்கு மெஷர் பண்றோம்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு மெஷர் பண்றோம். ஸோ ஒரு இன்டெகிரல் இந்த இடத்துல ஒரு ஜீரோ மாதிரி ஒரு ஷேப் போட்டீங்க அப்படின்னா அதுக்கு மீனிங் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஸோ இன்டெகிரேட்டிங் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தான் இதுக்கு மீனிங். ஸோ இன்டெகிரேட்டிங் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அவ்வளோதான் சேஞ்ச், வேற எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அவ்வளோதான். இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் phi e equal to EA இல்லைன்னா EA cos theta. இதை மட்டும் மைண்ட்ல நல்லா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வர்ற காஸ்லால நமக்கு இப்படிங்கிற மாதிரி ஈஸியா போயிடும். சரியா? இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அண்ட் அதுக்கு டிஃபரண்ட் ஷேப்ஸ்க்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்த வீடியோல காஸ்லா வந்து சொல்லியிருப்பேன். அந்த காஸ்லா வந்து நம்ம எங்க விட்டோம், அதாவது இந்த வீடியோல நான் எங்க விட்டேனோ அங்க இருந்து காஸ்லா நடத்தி கொண்டு போற மாதிரி இருக்கும். இதே ஃபார்முலா இருந்து நடத்தி கொண்டு போற மாதிரி இருக்கும். காஸ்லா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ங்க. அதனால வந்து ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும். அண்ட் ஈஸியா புரிஞ்சது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம டக்குன்னு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ புரிஞ்சது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் பை.